அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேக்ஸ்ல ஜிசிடி எக்ஸசைஸ் 3.2 பார்க்குறோம். ஜிசிடி அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸா. இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, டிவிஷன் அல்காரிதம் படி நீங்க பண்ணுங்க. அல்காரிதம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஃபைனலாக எனக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து இதுதான் வரணும் அப்படின்ட்டு இருக்கணும். அந்த சொல்யூஷன் வர்ற வரைக்கும் ரிப்பீட்டடாக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு பேர் தான் அல்காரிதம் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஃபங்க்ஷனையும் நான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்போ எனக்கு 0 கிடைக்கணும். அப்படி 0 கிடைக்கலன்னா அகைன் அந்த ரிமைண்டரோட இந்த டிவைஸரை நான் டிவைட் பண்ணிகிட்டே போகணும். சரியா? அதுதான் இங்கே கண்டினியூஸ் ப்ராசஸ். 0 வர்ற வரைக்கும் நான் டிவைட் பண்ணிகிட்டே போகணும். அதுதான் மெயின் திங். மேம் இங்கே 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எதை நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறது, எதை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறது, இல்லைனா எதை நம்ம உள்ளே போட்டு டிவைட் பண்ணுறதுக்கு டிவைடண்ட்டாக எடுக்கிறது, டிவைசராக எடுக்கிறது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே மேக்ஸிமம் டிகிரி என்ன இருக்கோ அதை நீங்கள் உள்ளே போடுங்க. சப்போஸ் ஈக்குவலாக வந்தால் என்ன பண்ணுறது, அது நான் நெக்ஸ்ட் வர ப்ராப்ளமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை டிவிஷன் அல்காரிதம் படிங்கிறதால டிவிஷன் போட்டுட்டு மேக்ஸிமம் டிகிரி என்ன இருக்கோ அதை உள்ளே போட்டுக்கோங்க. எக்ஸ் பவர் 4 + 3 எக்ஸ் பவர் 3 -x -3 அப்படின்ட்டு இருக்கு. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 3 + x² -5x +3 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த எக்ஸ் பவர் 3-ஐ நான் ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வரணும். என்ன ஆனாலும் சரி, இங்கே இருக்கிற சைனோட இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு இங்கே வரணும். அதுதான் இங்கே நம்மளோட மோட்டிவ். அப்போ இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வரணும்னா எக்ஸ் பவர் 3-ஐ நான் எதால் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும், எக்ஸால் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சவங்க எழுதிடுங்க. அப்படி இல்லை மேம் எனக்கு இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எப்பயுமே இந்த டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டேர்மை அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ டிவைட் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் கிடைக்குதா. ஸோ அதை நான் இங்கே போட்டுறேன். போட்டுட்டு இந்த எக்ஸால் இந்த எல்லா டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 4, அப்புறம் எக்ஸ் இன்ட்டு x² எக்ஸ் பவர் 3, ஸோ -5x², அதுக்கப்புறம் +3x அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் இதோட சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு டேர்மை நான் கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டிப்பாக எனக்கு சேம் சைனில் இருக்கணும். நான் சைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அது கேன்சல் ஆகணும். நீங்கள் மொதவே ஆப்போசிட் சைனில் வச்சிடக்கூடாது. அப்புறம் 3x பவர் 3 -x பவர் 3, இந்த சேஞ்ச் பண்ண சைன் தான், இதை மறந்துடுங்க. இதுதான் நம்மளோட சைன். இப்போ 3 - 1ங்கிறது என்னது, 2x பவர் 3. x², இங்கே x² இருக்கா, இல்லை. அப்போ +5x² -x -3x, அப்போ என்ன கிடைக்கும், -4x. இதை -3. மேம் இது எனக்கு வந்து டைரெக்டாக இல்லை, என்னால் இப்படி எழுத முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறீங்க. எப்படி அப்படின்னா எக்ஸ் பவர் 4 + 3x³ இங்கே இருக்கு இல்லையா, அதில் x² டேர்ம் நம்மளுக்கு இல்லை. அதை நான் 0x² அப்படின்ட்டு நான் எழுதிக்கிறேன். எக்ஸ் பவர் 4 + 3x பவர் 3 0x². அப்புறம் மிச்சம் என்ன இருக்குது, -x -3. இப்போ எனக்கு டிவைட் பண்ணுறப்ப என்ன வந்தது, எக்ஸ் பவர் 4 + எக்ஸ் பவர் 3 -5x² +3x. இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ கீழே உள்ளதோட சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் மைனஸ் கேன்சல். +3 - 1 2x பவர் 3. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக இருக்கா, 0 + 5 5x² -x -3x -4x -3. இந்த மாதிரி 0x² போட்டுட்டும் நம்ம பண்ணலாம். இல்லை இப்படியே டைரெக்டாக பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை அங்கே ஃபிட் பண்ணிடுங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வாங்க. இதுதான் எனக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. 2x பவர் 3 + 5x² -4x -3. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது,
2x பவர் 3. எனக்கு இங்கே என்ன நம்பர் இருக்கோ இங்கே நான் இதை மல்டிபிள் பண்ணுறப்போ அதே நம்பர் வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 2 மட்டும்தான் அடிஷ்னலாக இருக்குது, நான் +2 போட்டு நான் மல்டிபிள் பண்ணிடலாம். இல்லை மேம் எனக்கு வந்து இந்த டிவிஷன் மெத்தட்லேயே நான் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஷுட் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் ஃப்ரம் டிவைசர். ஸோ எக்ஸ் பவர் 3 கேன்சல் பண்ணோன்னா 2 +2 போட்டுட்டோமா. ஸோ 2வால் இந்த இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2x பவர் 3 ப்ளஸ் 2x² ப்ளஸ் 2 இன்ட்டு -5 -10x 2 இன்ட்டு 3 6. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு 2x பவர் 3 x பவர் 3 கேன்சல், 5 - 2 3x² -4 + 10 + 6x -9. ஸோ எனக்கு 0 வரல ரிமைண்டர். இதுக்கடுத்து எனக்கு x² வேணும்னா x பவர் 3 மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்காது. அதனால நான் இந்த ஸ்டெப்பில் நான் ஹோல்டு பண்ணுறேன். எப்படி ஹோல்டு பண்ணுறேன், இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே பவர் 3 இருக்குது. இங்கே மேக்ஸிமம் இருந்தால் தான் இதால் மல்டிபிள் பண்ணுறப்ப இங்கே கோஷன்ட்லேருந்து மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டிவைசரையும் இந்த ரிமைண்டரையும் நம்ம என்ன பண்ணணும், அகைன் டிவைட் பண்ணணும். எனக்கு மோட்டிவ் என்ன, ரிமைண்டர் ஷுட் பி 0. அப்போ இங்கே காமனாக இருக்கிறத வெளியில் எடுங்க. 3 நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ x² + 2x - 3 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இதையும் டிவைசரையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் என்ன கிடைக்கும், இது x பவர் 3, இங்கே x². அப்போ கிரேட்டர் வேல்யூவை தானே நான் கீழே போடணும், உள்ளே போடணும். அப்போது x பவர் 3 + x² -5x + 3 இன்சைட் த டிவைடண்ட்டாக இருக்கும். இது x² + 2x - 3. இப்போ எனக்கு இந்த x² ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணுறப்போ எனக்கு இங்கே x பவர் 3 வேணும். அப்போ எதால் மல்டிபிள் பண்ணலாம், எக்ஸால் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ x × x² x பவர் 3, x × 2x 2x² -3x டிவைடட் பை சைன் சேஞ்ச் பண்ணுங்க. x³ கேன்சல், ப்ளஸ் மைனஸ், ஸோ -2x² சாரி +1 -2 -1x² -5 + 3 -2x + 3. இப்போ எனக்கு என்ன வேணும், -x² இருக்கணும். கரெக்டா, -x² அப்படின்ட்டு இருக்கும். இது கிடையாது, -x² எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம், -1ஆல் நான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ -1ஆல் நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா -1 × x² -x² -2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. சைன் சேஞ்ச் பண்ணுறோம், எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 கிடைக்குது. அப்போ எதால் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 0 கிடைச்சது. ஸோ தேர்ஃபோர் GCD இஸ் ஈக்குவல் டு எதால் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 0 கிடைச்சதோ அதுதான் எனக்கு GCD. கரெக்டா, அவ்வளோதான். மொதல் நம்ம என்ன பண்ணணும், 2 ஈக்குவேஷனை கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எது கிரேட்டரோ அதை உள்ளே போட்டு நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் 0 வந்துட்டா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ரிமைண்டரையும் டிவைசரையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும், அகைன் டிவைட் பண்ணணும். அப்போ 0 வர்ற வரைக்கும் நான் கம்பேர் பண்ணி நான் டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இங்கே எதால் டிவைட் பண்ணுறப்போ 0 வந்ததோ அதை தான் நான் என்ன பண்ணணும், ஜிசிடியாக எடுத்து எழுதணும். அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.